வணக்கம் மக்களே. பிளே ஆஃப் செல்லக்கூடிய 4 அணிகள் எத்தனை போட்டிகள்ல ஜெயிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ருத்ராஜ் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு. அதோட அவரு தோனிக்கு ஒரு புதிய பொறுப்பையும் கொடுக்க போறாராமா. தோனி இடத்துல வேற ஒரு பிளேயர் களமிறங்க போறாரு. அதை பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். IPL 2025 கிரிக்கெட் திருவிழா களை கட்டி இருக்கு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல நடக்க போற முக்கிய ஆட்டத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதிக்க போறாங்க. இந்த தொடர்ல இன்னும் 13 போட்டிகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில சுமார் 7 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற கடுமையா போராடி வந்துட்டு இருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் முதல் 4 இடத்தை பிடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த அணியுமே பிளே ஆஃப் இடத்தை முழுமையா உறுதி செய்யல அப்படின்றதுதான் உண்மை. சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் தலைமையில ஆடிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப் உறுதி செய்யறதுக்கு ஒரு வெற்றி மட்டும்தான் தேவையா இருக்கு. மீதமுள்ள 3 போட்டிகள்ல 2ல வெற்றி பெற்றா கூட அவங்க ஈஸியா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிடுவாங்க. 2022 சாம்பியன்களா இவங்க இருந்திருக்காங்க. முதல் 2 இடங்களை பிடிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இது இறுதி போட்டிக்கு தகுதி பெற கூடுதல் வாய்ப்பை தான் அவங்களுக்கு வழங்கும். அடுத்ததா RCB அணி 11 போட்டியில விளையாடி இருக்காங்க. 8 வெற்றி 3 தோல்வியோட 16 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. பிளஸ் 0.4 ரன் ரேட்டோட வச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணியை பார்த்தது மாதிரியே RCB அணியும் இருக்காங்க. ரஜாத் படிதார் தலைமையிலான இந்த அணிக்கும் பிளே ஆஃப் இடத்தை உறுதி செய்ய மீதமுள்ள 3 போட்டியில 1ல ஜெயிச்சாலே போதும். 3 போட்டிகள்லயுமே வெற்றி பெற்றா முதல் 2 இடங்களுக்குள்ள முடிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். 2 வெற்றிகள் குவாலிஃபையர் 1ல அவங்களுக்கான இடத்தை உறுதி செய்யலாம். அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 போட்டியில விளையாடி இருக்காங்க. 7 வெற்றி 4 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 15 புள்ளிகளோட பிளஸ் 0.3 ரன் ரேட்ல இருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டி மழையால கைவிடப்பட்டதால பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 போட்டியில 15 புள்ளிகளோட இருக்காங்க. மீதமுள்ள 3 போட்டியில 2 வெற்றி பெற்றா 19 புள்ளிகளோட பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. முதல் 2 இடங்களுக்குள்ள முடிக்க பஞ்சாப் அணி மீதம் இருக்கக்கூடிய எல்லா போட்டியிலையும் வெற்றி பெற்று 21 புள்ளிகளை எட்டணும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி 12 போட்டிகளை விளையாடி இருக்காங்க. 7 வெற்றி 5 தோல்விகளோட 14 புள்ளிகளோட பிளஸ் 1.1 ரன் ரேட்ல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற மீதமுள்ள 2 போட்டிகளையும் கட்டாய வெற்றி பெறணும். அப்படி செஞ்சா அவங்க நிச்சயமா தகுதி பெறுவாங்க. ஏதாவது ஒரு போட்டியில தோத்துட்டா மற்ற அணிகளோட முடிவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 11 போட்டியில 13 புள்ளிகளோட இருக்காங்க. மீதமுள்ள எல்லா போட்டியிலுமே வெற்றி பெற்றோ அதிகபட்சமா 19 புள்ளிகள் பெறலாம். 3 வெற்றிகள் நிச்சயமா பிளே ஆஃப் தகுதியை உறுதி செய்யும். இருந்தாலும் அவங்க இனி மோத இருக்கக்கூடிய அனைத்து அணிகளும் புள்ளிப்பட்டியல்ல அவங்கள விட மேல இருக்கக்கூடியவங்க. ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டா மற்ற போட்டிகளோட முடிவுகளை பொறுத்து தான் அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அமையும். CSK அணியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 போட்டியில விளையாட போறாங்க. அந்த 2 போட்டியிலுமே தோனி தான் கேப்டன்சி பண்ணுவாரா அப்படின்றது கேள்விக்குறிதான். மேபி ருத்ராஜ் உள்ள வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி தோனிக்கு பதிலா உர்வில் பட்டேல் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. நன்றி, வணக்கம்.